அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு காணொளி வாயிலாக உங்களுடன் இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ நம்ம நிறையா டேர்ம்ஸ் பார்த்தோம். இது வரைக்கும் ஒரு 5 வீடியோக்கு மேலே போட்டிருக்கோம். சில காணொளிகளை நான் உங்களோட பகிர்ந்துருக்கிறேன். உங்களுக்கு ஒரு கேள்வி மட்டும் கேட்டு பதில் போட சொல்லியிருந்தேன். ஒரு 35 பேர்கிட்ட போட்டிருந்தீங்க. 15 பேர் போடவே இல்லை, பதில் போடவே இல்லை. தயவுசெய்து இது உங்களுக்கு நான் எஜுகேட் பண்ணுறதுக்காக தான் அந்த வீடியோவை போடுறேன். இன்னும் நிறைய காணொளிகள் பதிஞ்சு வச்சுருக்கேன், கொஞ்சம் எடிட் பண்ண வேண்டியிருக்கு. இப்போது நம்ம இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது கிட்டத்தட்ட ஒரு 7 டேர்ம் பார்க்குறோம். இந்த 7 டேர்ம் எதுக்கு கீழே வருது அப்படின்னு சொன்னால் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கீழே வருது. சப்ளை செயினில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வேர் ஹவுசிங் லாஜிஸ்டிக்ஸ்லாம் ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பார்ட். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறது இதுதான் கீ ஃபார் மூவிங் குட்ஸ். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு பொருட்களை எடுத்து செல்கிறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனை தான் பயன்படுத்துகிறாங்க. இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் எதாக வேணாலும் இருக்கலாம். லாரியாக இருக்கலாம், ட்ரெயினாக இருக்கலாம், ஃப்ளைட்டாக இருக்கலாம், ஷிப்பாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் நம்ம நிறைய விஷயங்களை கேட்டகரைஸ் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷனில் யூஸ் பண்ணக்கூடிய டேர்மை நம்ம 7 டேர்ம் பார்க்கலாம். ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன், தயவுசெய்து கவனமாக கேளுங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு மில்க் ரன். ஸோ மில்க் ரன் அப்படின்னா என்ன? மில்க் ரன்ங்கிறது ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் பார்ட்ஸ். அதாவது ஒரு மேனுஃபேக்சரர் சின்ன சின்ன மேனுஃபேக்சரிங்லேருந்து சப்ளையர்ஸ்லேருந்து மெட்டீரியல்ஸ் நமக்கு டிஃப்ரெண்ட் சப்ளையர்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணிட்டு வரோம். ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி கலெக்ட் பண்ணிட்டு வரோம். அப்போது இந்த டிஃப்ரெண்ட் பீப்புள்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிற ஆக்டிவிட்டி தனித்தனியாக வெஹிக்கிள் போடாமல் ஒரே வெஹிக்கிள் நிறைய இடங்களுக்கு போய் அந்த பொருட்களை கலெக்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த விஷயத்தை தான் நம்ம மில்க் ரன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ மில்க் ரன்ங்கிறது எதனால் அந்த வார்த்தை வந்தது அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா, ஒரு மில்க் வெஹிக்கிள் என்ன பண்ணுது, எல்லார் வீட்டுக்கும் போய் பாலை கலெக்ட் பண்ணி எப்படி கொடுக்குறோமோ அதுமாரி கலெக்ட் பண்ணிட்டு வருது. அதேமாதிரி தான் ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிக்கோ இல்லை வேறு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கொரியர் கம்பெனிக்கு அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த கொரியர் கம்பெனி எல்லா இடத்துலையும் போய் மெட்டீரியலை கலெக்ட் பண்ணிட்டு வந்து அந்த இடத்துலேருந்து மறுபடியும் அகெயின் இட்ஸ் கெட்டிங் டிஸ்ட்ரிபியூட்டட். ஸோ மில்க் ரன் அப்படின்னா ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் பார்ட்ஸை மல்டிபிள் லொக்கேஷன்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணிவிட்டு வந்து ஒரு இடத்துல கன்சால்டேட் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிக்கு பேர் மில்க் ரன். அந்த வெஹிக்கிள்ஸ் எல்லா இடத்துக்கும் குட்டி குட்டியாக போய்ட்டு வரும். ஸோ இதில் ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட், பெரிய மேனுஃபேக்சரர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஒரு சப்ளையர், அவங்களுக்கு சப்ளை பண்ணக்கூடிய ஒரு சப்ளையரையும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜியோ ஃபென்சிங் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. ஜியோ ஃபென்சிங்னா என்னென்னா, அந்த வெஹிக்கிள் அந்த இடத்துக்கு உள்ளே போனோடனே அதோட இன் டைம் கேப்சர் ஆகும். அந்த வெஹிக்கிள் அந்த சப்ளையரோட இடத்துலேருந்து வெளியில் வந்த உடனே அதோட அவுட் டைம் கேப்சர் ஆகிடும். இதை ஜிபிஎஸ் மூலயமா அந்த பர்டிகுலர் லொக்கேஷனுக்குள்ளே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபுட்டு வரும்பொழுது நீங்கள் பார்ப்பீங்க, ஸ்விக்கியோ ஜொமேட்டோவோ உங்களுக்கு ஃபுட் எடுத்துகிட்டு வரும்போது நீங்கள் அதை உங்கள் வீட்டுக்கிட்ட வந்தோன்னே ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி வரும். அந்த சர்க்கிள் வந்தோன்னே உங்கள் ஃபுட் ஹேஸ் அரைவ் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வரும். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஜியோ ஃபென்சிங்னு பேர். ஸோ அந்த ஜியோ ஃபென்சிங் பண்ணி எல்லா சப்ளையரையும் ஜியோ ஃபென்சிங் பண்ணி லிங்க் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ பர்டிகுலர் டயத்துக்குள்ளே ஒரு சப்ளையர்கிட்டேருந்து போய் அந்த மெட்டீரியலை கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் மில்க் ரன். ஸோ இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் லைன் ஹால்னால் என்ன அப்படின்னா, தூரமாக ஒரு எக்ஸாம்பிள் இங்கேருந்து டெல்லிக்கு பொருள் அனுப்புகிறோம், இங்கேருந்து மும்பைக்கு பொருள் அனுப்புகிறோம். ஸோ வால்யூம் ஜாஸ்தி, கிட்டத்தட்ட 32 ஃபீட் கண்டெய்னர், 40 ஃபீட் கண்டெய்னர், இதுமாரி பெரிய வெஹிக்கிளில் பல்க் வால்யூம் மூலியமாக நம்ம பல்க் வால்யூமாக மெட்டீரியல் அனுப்புறதுக்கு நம்ம லைன் ஹால் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கூட பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் ட்ரக் லோட் போட்டு அனுப்புகிறோம் இல்லையா, அது லாங் டிஸ்டன்ஸ் போச்சுன்னா அது லைன் ஹால் அப்படிங்கிற டேர்மில் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையிலேருந்து மெட்டீரியல்ஸ் மும்பைக்கு போகுது, இல்லை குர்கானுக்கு போகுது, 1000-2000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுது, கிட்டத்தட்ட 15 டன் மெட்டீரியல் எடுத்துகிட்டு போகிறாங்க. இதை கேரி பண்ணக்கூடியதை லைன் ஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது எஃப்டிஎல் அப்படின்னா என்னென்னா ஃபுல் ட்ரக் லோட்னா ஒரு வெஹிக்கிள் ஃபுல்லாக ஃபில் ஆகி போகிறத எஃப்டிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபுல் ட்ரக் லோடு. அதுக்கு அடுத்தது எல்டிஎல் ஆர் பிடிஎல். எல்டிஎல்னா லெஸ் தென் ட்ரக் லோடு, அதுக்கு பேர் எல்டிஎல் பேர். அடுத்தது அதையே இன்னொன்று பிடிஎல் சொல்லுவாங்க, பார்ட் ட்ரக் லோடு.
நம்ம அனுப்புறது எல்லாமே நம்ம வேர் ஹவுஸ்லேருந்து என்னென்னா பார்ட் ட்ரக் லோடு தான் அனுப்புகிறோம். ஏன் 300 கிலோ 200 கிலோ 100 கிலோ 50 கிலோ இப்படி தான் போகுது. ஸோ இது வந்து ஒரு ஃபுல் ட்ரக் லோடாக போகுது. அதே சமயத்தில் நம்ம ஏதாவது ஒரு வேர் ஹவுஸ் ஒரு ஷோரூம் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணுறோம், ஒரு வெஹிக்கிள் ஃபுல்லாகவே ஒரு கண்டெய்னர் ஃபுல்லாகவே மெட்டீரியல் அனுப்புகிறோம். தட்ஸ் கால்ட் ஃபுல் ட்ரக் லோட். அதுக்கு அடுத்தது லாஸ்ட் மைல் டெலிவரி. லாஸ்ட் மைல் டெலிவரி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பொருளை நம்ம இங்கேருந்து அனுப்புகிறோம், அது கடைசியாக எண்ட் யூஸருக்கு போய் சேர்றதுக்காக லாஸ்ட் மைல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு புத்தகம் ஏதோ ஒரு இடத்துலேருந்து மேனுஃபேக்சரிங்லேருந்து எடுத்து வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட வந்து கடைசியாக அது வந்து ஒரு பயன்படுத்தக்கூடிய யாரோ ஒருத்தர் என்ன மாதிரி யாரோ ஒருத்தவங்க புக்கு வாங்குறதுக்கு படிக்கிறதுக்காக வாங்குகிறோம் அப்படின்னா, அது வந்து சேர்றதுக்கு வந்து கடைசியாக கொண்டு வந்து வீட்டில் எண்ட் யூஸர் கஸ்டமருக்கு சேர்க்கறதுக்கு பேர் லாஸ்ட் மைல் டெலிவரி. இதை நம்ம புரிஞ்சிக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஃப்ளிப்கார்ட் அமேசான் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஆக்டிவிட்டியை லாஸ்ட் மைல் டெலிவரின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் முக்கியமானது கேள்விப்படாத ஒரு வார்த்தை அப்படி அப்படின்னா, பேக் ஹால்லாம் என்னென்னா, இங்கேருந்து நம்ம ஒரு பொருளை வந்து நம்ம டெல்லிக்கு அனுப்புகிறோம். அந்த லாரி வந்து அங்கே இருக்கும். ஜென்ரலாக என்ன ஆகும்னா, சீசன் டைமில் அங்கேருந்து வந்து நமக்கு ஆப்பிளோ இல்லை வேறு ஏதாவது ஐட்டமோ அங்கேருந்து வந்து கோதுமையோ வேறு ஏதாவது ஷிஃப்ட் ஆகும். மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன ஆகும் அப்படின்னா, எம்டியாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு பொருளை ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ போகிற வெஹிக்கிள் திருப்பி ரிட்டர்ன் வரும்பொழுது ஃபில் பண்ணிட்டு வரக்கூடிய ஆக்டிவிட்டியை பேக் ஹால் அப்படிம்பாங்க. போகும்பொழுது லைன் ஹால், ரிட்டர்ன் வந்தால் பேக் ஹால். அதுக்கு அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், கிராஸ் டாக்கிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, கிராஸ் டாக்கிங் பண்ணுறதுனால நிறைய டேமேஜஸை அவாய்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு இதை நீங்கள் எங்கே நடக்கும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் பெரிய பெரிய நீங்கள் காய்கறி மார்க்கெட்டுக்கெலாம் போயிருந்தால் பார்த்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா கொரியர் இண்டஸ்ட்ரியில் கூட பார்த்துருக்கலாம். ஒரு வெஹிக்கிள் இருக்கும், அந்த வெஹிக்கிள்லேருந்து மெட்டீரியலை கீழே இறக்கி மறுபடியும் இன்னொரு வெஹிக்கிளுக்கு ஏற்றாமல் அந்த வெஹிக்கிளே பேக் டு பேக் நிறுத்தி ஒரு வெஹிக்கிள்லேருந்து இன்னொரு வெஹிக்கிளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இதுக்கு பேர் கிராஸ் டாக்கிங் பேர். ஸோ அதை என்ன ஆகும் அப்படின்னா, வெஹிக்கிள் இறக்கும், இன்னொரு வெஹிக்கிளில் ஏறிடும். சம்டைம்ஸ் வந்து சில இடத்துல ஃபெசிலிட்டியே இருக்குது. பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும், வேறு வெஹிக்கிள் இங்கே நிற்கும், பிளாட்ஃபார்ம் இருக்கும், இந்த பக்கம் ஒரு வெஹிக்கிள் நிற்கும், இதுலேருந்து எடுத்து இப்படி இங்கே மாற்றிடுவாங்க. ஸோ உள்ளே வராது, இன்வெர்ட் எதுவும் பண்ண மாட்டோம், எந்த ப்ராசஸும் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் த மெட்டீரியல் ஃப்ரம் ஒன் வெஹிக்கிள் டு அனதர் வெஹிக்கிள் இஸ் கால்டு கிராஸ் டாக்கிங்னு பேர். இதனால் என்ன ஆகுதுன்னா, டேமேஜ் ஆகாது, குட்ஸ் மூவ்மெண்ட் ஈஸியாக இருக்கும். இது மோஸ்ட் ஆஃப் த கொரியர் கம்பெனிஸ் அண்ட் சம் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ்லேயும் இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ 7 டேர்ம்ஸ் பார்த்துருக்கோம். ஒன்று இஸ் மில்க் ரன், 2வது லைன் ஹால், 3வது எஃப்டிஎல், 4வது பிடிஎல் ஆர் எல்டிஎல், 5வது லாஸ்ட் மைல் டெலிவரி, 6வது பேக் ஹால், 7வது கிராஸ் டாக்கிங். ஸோ இந்த டேர்ம் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் டெஸ்பேச்சஸ் பார்க்குற நீங்கள் இதெல்லாம் நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் பயன்படுத்தும் பொழுது சொற்களை பயன்படுத்தும் பொழுது இந்த மாதிரி டேர்மை யூஸ் பண்ணும் பொழுது உங்கள் மேலே இருக்கிற மரியாதை கூடும். மீண்டும் ஒரு முறை இன்னொரு காணொளி வாயிலாக உங்களுடன் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.